நாம் கடவுளின் இதயத்தை நேசிக்கிறோம். நாம் நம்பிக்கையின் இதயங்களாக மாறும்போது நம்முடைய நண்பர்கள், குடும்பங்களும் வாழ்வியல் சூழல்களும் ஒளியால் நிரம்பும். நாம் சொல்வதை விட நாம் வாழ்வதை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். உதவும் கரங்கள் இல்லாத திரு அவை காயமடைந்த உலகிற்கு மருந்தாக இருக்க முடியாது. நம்பிக்கையின் இதயங்கள் இல்லாத எதிர்நோக்கு குளிர்ந்த கோட்பாடாக மாறிவிடும். ஆகவே நம் திரு அவை சிறார் முதல் முதியோர் வரை அனைவரும் சேர்ந்து உதவி செய்யும் ஆற்றலாக, நம்பிக்கையின் இல்லங்களாக மாற வேண்டிய அருளை வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறையாட்சி பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரை மது நாளாகிய என்று மது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் மது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் விளம்பர அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உரை மனிதனிலும் வெண்மையாவே. பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெறுக. தொடக்கத்தில் இருந்ததுவோ இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தும் உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருளவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா நூலில் 58ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள இறைவார்த்தைகள் ஆகும்.
வெறும் வெளிப்படையான பக்தியை அல்ல, உள்ளிருந்து பிறக்கும் நீதியையும் கருணையையும் இறைவன் எதிர்பார்க்கிறார் என்று எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்போது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உமக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதென பேசுவதையும் நிறுத்திவிட்டு, பசித்தோருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால், இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன்னிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பதிலுரை பாடல்: ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மெளிர்வர். இருளில் ஒளியென மிளிர்வர்.
இருளில் ஒளியென மிளிர்வர். அவர்கள் எச்சம் நிலையாயிருக்கும், அவர்களை எச்சம் மேற்கொள்ளாது. அவர்கள் வாரி வழங்கினர் ஏழைகளுக்கு ஈந்தனர், அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். இருளில் ஒளியென மிளிர்வர். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். இருளில் ஒளியென மிளிர்வர். இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையுள்ள இறைவார்த்தைகள் ஆகும். மனித ஞானத்தில் அல்ல, இயேசு கிறிஸ்துவை சிலுவை அன்பில்தான் வேரூன்ற வேண்டும் என்னும் ஆழமான உண்மையை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியா ஆகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடு நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களை அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள்
13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைக்கு மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 5ஆம் ஞாயிறினை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அத்தோடு இணைத்து பாலர் சபை நாளினையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அங்கனமே நம்முடைய பங்கில் உள்ள அன்பு பாலகர்கள், குழந்தைகள் யாவருக்கும், இவர்களை வழி நடத்துகின்ற வழிகாட்டிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இக்கல்வாரி பலியினிலே பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பங்கெடுத்து இறைவேண்டல் செய்கின்ற உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். ஓர் ஆலயம் மக்கள் சென்று திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்திற்குள் நுழைகின்ற மக்கள் முனகுகிறார்கள், விமர்சிக்கிறார்கள் அங்கிருக்கிற சிறுபத்தை பார்த்து. ஏன் இப்படிப்பட்ட பழைய பழுதடைந்த ஒரு திருச்சிறுபத்தை ஆலயத்தில் வைத்திருக்கிறார்கள், நிறுவியிருக்கிறார்கள் என்று கேள்விகளை எழுப்பிக் கொண்டே முனகலோடும் முகச்சுளிப்போடும் திரும்புகிறார். ஏன் என்று சொன்னால், அங்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிறுபத்தில் கரங்கள் இல்லை. எனவே செல்கிற பக்தர்கள் யாவரும் அங்கிருக்கிறவர்களிடம் வினவுகிறார்கள், ஏன் என்று. இது அர்த்தமற்றதாய், பொருளற்றதாய், பொருத்தமற்றதாய் உணரப்படவில்லையா உங்களுக்கு என்று வினவுகையிலே அவர்கள் கூறுகிறார்கள், இதுதான் அர்த்தமுள்ள சிறுபம் என்று. சற்று கீழே எழுதியிருப்பதை படித்து பாருங்கள் என்று. கீழே இவ்வாறு எழுதியிருக்கிறது: உன்னுடைய கரங்களை எனக்கு தருவாயா, உன்னுடைய கரங்களை எனக்கு தருவாயா என்று இயேசுவே கேட்பது போன்று எழுதியிருந்தது. அன்பிற்கு இனியவரே, இந்நன்னாளுக்கும் இக்கல்வாரி பலிக்கும் கருப்பொருளாக நாம் தேர்வு செய்திருப்பது உதவும் கரங்கள், நம்பிக்கையின் இதயங்கள் என்று. உதவும் கரங்கள் என்றால் அது இயேசுவின் கரங்கள், இயேசுவை பிரதிபலிக்கின்ற கரங்கள். நம்பிக்கையின் இதயம் என்றால் அது இயேசுவின் இதயம், அது இயேசுவை பிரதிபலிக்கின்ற இதயம் என்பதுதான் இந்நன்னாளின் கருப்பொருளுடைய சுருக்கமாக இருக்கிறது என்பதனை நம்மால் உணர முடியும். அன்பிற்கு இனியவர்களே, திரு அவை இன்று வழங்கி இருக்கிற இறை வார்த்தை பகுதியிலே சற்று பயணிப்போமேயானால், உதவும் கரங்கள் என்றால் என்ன என்பதனை தெள்ளத் தெளிவாக நமக்கு புரிந்துவள்ளமாக தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்கு இனியவர்களே, இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 112 அதனுடைய பல்லவியாக தேர்வு செய்யப்பட்டிருப்பது 4. ஆண்டவருக்கு அஞ்சுவோர்
இருளிலும் ஒளியை காண்பர் என்று. எனவே உதவும் கரங்கள், இயேசுவை பிரதிபலிக்கின்ற உதவும் கரங்கள், நம்பிக்கை நிதயங்கள் முதன்மையாக ஆண்டவருக்கு அஞ்சுபவர்களாக இருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுகின்ற மக்கள் உதவும் கரங்களாக, நம்பிக்கை நிதயங்களாக மலர முடியும், வளர முடியும் என்பதைத்தான் இறைவார்த்தை பகுதி முதன்மையாக நமக்கு இன்று கற்றுத்தருகிறது. அன்பிற்கு இனியவர்களே, இரண்டாவதாக இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, நாம் உப்பா இருக்கும் பொழுது, ஒளியா இருக்கும் பொழுது உதவும் கரங்களாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற நம்பிக்கை நிதயங்களாக வாழ வளர முடியும் என்று. உப்பு சுவை ஊட்டுகிறது, ஒளி தருகிறது. அன்பு மிகுந்தோரே, இவ்விரண்டிற்கும் ஓர் ஒற்றுமை உண்டு என்றால் நாம் அறிந்தது போன்று இவ்விரண்டுமே தன்னை இழந்து பிறருக்கு வாழ்வளிக்கின்ற பாங்கினையும் பண்பினையும் கொண்டிருக்கிறது. எனவே இயேசுவை பிரதிபலிக்கின்ற உதவும் கரங்கள், இயேசுவை பிரதிபலிக்கின்ற நம்பிக்கையின் இதயங்கள் தங்களை இழக்க தயாராக இருக்கும், பிறருக்கு வாழ்வளிக்க தயாராக இருக்கும், பிறருக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருப்பதன் வழியாக இயேசுவை நம்மால் உதவும் கரங்களாக, நம்பிக்கை நிதயங்களாக பிரதிபலிக்க முடியும். அன்பிற்கு இனியவர்களே, இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற அப்பகுதி 58வது அதிகாரம் 7 முதல் 10 வரையிலான இறைவார்த்தைகள் மிக தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது. பசித்தோருக்கு உணவளிப்பதன் வழியாக, தங்க இடமில்லாதவரை இல்லத்திற்கு அழைத்து வருவதன் வழியாக, உடுக்க உடையற்றோருக்கு உடை வழங்குவதன் வழியாக, உதவும் கரங்களாக ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்கின்ற நம்பிக்கை நிதயங்களாக மலர முடியும். அன்புக்கினியவர்களே, உதவும் கரங்கள், நம்பிக்கை நிதயங்கள் ஆறுதல் அளிக்கும், ஆதரவளிக்கும், ஏன் வாழ்வளிக்கும். பலியில் இணைந்து மன்றாடுவோம். ஆமன். அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம், இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணிலும் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன்,
வாழ்வளிக்கும் ஆண்டவரிடம், வாழ்வின் ஊற்றாம் ஆண்டவரிடம் நம் வாழ்வின் தேவைகளை மன்றாட்டுகளாக எடுத்து வைப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே ஆண்டவரே, எம் திரு அவை தலைவர்கள் அனைவருக்கும் ஆசி வழங்கும். உம் பணிக்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொண்ட இவர்கள் ஒவ்வொரு நாளும் உம்மீது கொண்ட நம்பிக்கையில் வளரவும், காலத்தின் தேவைக்கேற்ப கருத்தாய் பணிபுரிய தேவையான ஞானத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றான ஆண்டவரை, எம் நாட்டு தலைவர்களுக்கு ஆசி வழங்கும். ஏழை மக்களின் நல்வாழ்வுக்காக தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து மக்கள் நலனை கண்முன் கொண்டு வாழவும், போர், வறுமை, பஞ்சம் ஆகியவற்றிலிருந்து மக்களை காக்கவும் தேவையான வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களோடு பயணிக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மீது கொண்ட நம்பிக்கையில் வளரவும், அன்பும் மன்னிப்பும் மனித நேயமும் கொண்ட வார்த்தைகளை பேசவும், எம் வாழ்வுக்கு ஒளியாக இருக்கும் இறை வார்த்தையை படித்து சிந்தித்து அதனை வாழ்வாக்கவும் தேவையான வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அளவின்றி எம்மை அன்பு செய்யும் ஆண்டவரே, நான் எனக்கு என்னும் சுயநல நோக்கோடு உமது படைப்பை அணுகாமல் இருப்பதில் நிறைவு காணவும், இயற்கையை பேணி பாதுகாக்கவும் தேவையான வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியின் ஊற்றே எம் இறைவா, பசியால், நோயால், வன்முறையால், பயத்தால், புறக்கணிப்பால், போரினால் பாதிக்கப்படும் குழந்தைகள் பாதுகாப்பு, அன்பு, கல்வி, மரியாதை நிறைந்த வாழ்க்கையை அடையவும், அவர்களுக்கான உதவும் கரங்களும் நம்பிக்கையின் இதயங்களும் எழும்பிட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் அமைதியில் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவேண்டல் செய்வோம்.